ரைட். டேய் கேள்விய கவனி. அதாவது நொதியங்கள் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் சரியானது எதுன்னு கேட்டுருக்கு. சரியாடா? நொதியங்கள் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் சரியானது எதுன்னு கேட்டுருக்கு. ரைட். முதலாவது கூட்டு பேர் ஏபிக்கள் பங்கீட்டு பிணைப்பின் மூலம் உயிர்ப்பு மையத்துடன் இணைக்கப்பட்டு நொதிய தொழிற்பாட்டை பாதிக்கின்றது. ரைட். அப்ப பேர் முதலாவது கூட்டிலேடா ஏபிகள் என்று கதைச்சு கிடக்கு. என்னடா ஏபிகள்? ரைட். ஏவிகள் நிரோதிகள் என்று ரெண்டு விஷயம் இருக்கு. உனக்கு தெரியும், ஏவிகள் நிரோதிகள் என்று ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு பேருமேடா நொதியத்துக்குள்ள எதுக்குள்ள வரையணும்டா அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகளுக்கு வரையணும். அலோஸ்டெரிக் என்னடா ஒழுங்காக்கும் மூலக்கூறுகளுக்கு வரையணும். ஒழுங்காக்கும் மூலக்கூறு. ரைட். அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள். ரைட். இந்த அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் உனக்கு தெரியும் என்னவா தொழிற்படிவினம் என்றாடா போட்டியற்ற. ரைட். போட்டியற்ற மீளும் நிரோதிகள் போன்று செயற்படுவினம். மீளும் நிரோதிகள் போன்று செயற்படுவினம். ரைட். அப்ப நிரோதிகள் போன்று செயற்படும் என்றுதான் கதைப்போம். ரைட். போன்று செயற்படும் ஓ செயற்படுபவை. ரைட். ஓகே. இப்ப இந்த போட்டியற்ற மீளும் நிரோதிகள் போன்று செயற்படும் என்றாடா இங்க போட்டியற்றது மீனிங் பார்க்கிறோம், அடுத்தது மீளும் நிரோதிகள் பார்க்கிறோம். ரைட். அப்ப போட்டியற்றது மீனிங் என்ன? போட்டியற்றது மீனிங் உயிர்ப்பு மையம் அல்லாது. உயிர்ப்பு மையம் அல்லாத என்று கதைப்போம். அல்லாத என்றது என்ன? அல்லது இன்னொரு விதமா கதைக்கிறேன்டா தனித்துவமான பிரதேசத்தில் இணையும். தனித்துவமான பிரதேசம். ரைட். அதே மாதிரி மீளும் நிரோதிகள் என்று நாங்கள் கதைக்கிறது என்ன மீனிங்டா பங்கீட்டு பிணைப்பு அல்லாத. ரெண்டுமே அல்லாததானா? பங்கீட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால இணைய போறார். அல்லாத பிணைப்புகளால பிணைய போறார். அதைத்தான் நாங்கள் என்னன்னு கதைப்போம்? மீளும் என்று கதைப்போம். ரைட். இப்ப என்ன கதையடா? உயிர்ப்பு மையம் அல்லாத பிரதேசம் பங்கீட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால இணைய போயினும் இணைஞ்சால் ரெண்டு விஷயத்தை செஞ்சு கொள்ளுவினமடா. ஒன்று கட்டமைப்பை பாதிப்பினம், அதே நேரம் தொழிற்பாட்டையும் பாதிப்பினம். என்னடா? தொழிற்பாட்டையும் பாதிப்பினம். ரெண்டுமே பாதிக்கப்படுமாம். யாரால? இந்த ஒழுங்காக்கும் மூலக்கூறால. ரைட். இப்ப நாங்கள் கதையை கதைப்பமாக இருந்தால் உனக்கு இந்த அலோஸ்டரிக் ஒழுங்காக்கத்துல ஈடுபடுற ஒரு நொதியத்தை பாத்தீங்கன்னாடா, ஒரு நொதியத்தை பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்க போற. ரைட். ஒன்று ரெண்டு உபாயலுக்கு. ரைட். அதுகள் எல்லாம் பேருந்து பார்ப்போம். ரைட். இதுல கீழ்ப்படை இணைஞ்சு கொள்ளுவர். சோ இவரைத்தான் நாங்கள் உயிர்ப்பு மையம் என்று கதை. இதுல யார் இணைவார்ண்டா ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் இணைவர். ரைட். இந்த இடத்தை தான் நாங்கள் என்னென்னு கதைப்போம்டா அலோஸ்டெரிக் தானம். அப்ப அலோஸ்டெரிக் தானமும் உயிர்ப்பு மையமும் பாத்தீங்கன்னாடா வேற வேற பிரதேசங்கள். சோ அலோஸ்டெரிக் தானத்தை நாங்க என்னென்னு கதைக்க போறோம்? தனித்துவமான பிரதேசம் என்று கதைப்போம். உயிர்ப்பு மையம் அல்லாத பிரதேசம். ரைட். ஓகே. அப்ப முதலாவது கூட்டு ஏவிகள் பங்கீட்டு பிணைப்பின் மூலம் என்று கதைக்கிறது போல. ஏன் பங்கீட்டு பிணைப்பு அல்லாத என்று கதைக்கணும்? ரைட். ரெண்டாவது கூட்டு என்ன? அதுல ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? உயிர்ப்பு மையத்துடன் என்று கதைக்கிறான். இல்ல, உயிர்ப்பு மையம் அல்லாத. அடுத்தது நொதியத்தின் தொழிற்பாட்டை பாதிக்கின்றன. ரைட். பின்னுக்கு சரியா தான் இருக்குது. முன்னுக்கு சொன்ன ரெண்டு விஷயமுமே பிழையான விஷயம். அப்ப முதலாவது கூட்டு வந்தடா பிழை. ரெண்டாவது கூட்ட பேர் சிறப்பு வெப்பநிலையை விட அதிக வெப்பநிலையில் நொதியங்களில் உயிர்ப்பு மையங்களின் வடிவம் மாற்றம் அடைகின்றது. ரைட். ரெண்டாவது கூட்டு என்னவாமடா உனக்கு அந்த கிராஃப்ட் கீற வேண்டிய தேவை இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம் அல்லது எஸ்ஐல கேட்டா கீரை தெரியணும் உனக்கு. அதாவது தாக்க வீதம். ரைட். அது எதோட மாறுபடுதுண்டாலாமடா வெப்பநிலையோட மாறுபடுதாம். ரைட். வெப்பநிலையோடு. ஓகே. டிகிரி சி. இங்க பாத்தீங்கன்னால் அது இந்த நொதியத்தின் கிராஃப் வெப்பநிலையோட இப்படித்தான் இருக்க போகுது. ரைட். அப்ப அதிகரிச்சு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு பிறகு மனித நொதியம் என்று எடுத்தா இது ஒரு 37 டிகிரி என்று எடுக்கலாம். ரைட். எடுத்தீங்கன்னா
இந்த சிறப்பு வெப்பநிலை என்றது இதுதானே சிறப்பு வெப்பநிலை. ரைட். இந்த சிறப்பு வெப்பநிலைக்கு முதல் ஒரு கதை இருக்கடா, சிறப்பு வெப்பநிலைக்கு பிறகு ஒரு கதை இருக்கடா. சிறப்பு வெப்பநிலைக்கு முன்னுக்கு என்ன கதை? அதாவது நொதியத்தின்றையும் கீழ்ப்படை மூலக்கூறுகளினது கதி அதிகரிக்கும் போது நொதிய தாக்கு வீதம் அதிகரித்து கொண்டு போகும். ஆனா இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரையிலேயே நடைபெறும். அதைத்தான் நாங்க சிறப்பு வெப்பநிலை கதை. ரைட். அதுக்கு பிறகு வெப்பநிலை அதிகரிக்கும் போது நொதிய தாக்க வீதத்தில் சடுதியான வீழ்ச்சி ஏற்படும். சடுதியான வீழ்ச்சி ஏற்படும். ஏன் அங்கால சடுதியான வீழ்ச்சி ஏற்படுதுண்டா அதுக்குரிய ரீசன் வந்து இயற்கை அகற்றல். இயற்கை அகற்றல். இயற்கை அகற்றல். அப்ப சில பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கடா இங்கால இருந்து அதிகரிச்சு அங்கால குறையுது. அப்ப அதிகரிப்புக்கு என்ன ரீசன் சொல்றீங்க? கீழ்ப்படை மூலக்கூறுகளினது நொதிய மூலக்கூறுகளினது கதி அதிகரிக்கும். அப்ப நீங்க அங்கால குறைகிறதுக்கு என்ன ரீசன் சொல்ல போறீங்க? ரெண்டுமே குறைதா? அதாவது வந்து கீழ்ப்படை மூலக்கூறு நொதிய மூலக்கூறு என்ற வேகம் குறைதான்னு கேட்டா இல்ல. அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது ரெண்டு பேட்ட வேகமோ கதியோ தொடர்ச்சியா அதிகரித்து கொண்டேதாண்டா இருக்கும், குறைவில் ஏற்படாது. அப்ப ஏன் அங்கால குறையுதுன்னால் அதுக்கு ரீசன் இயற்கை அகற்றல். இயற்கை அகற்றல் என்றது என்ன? நொதியத்தின் வடிவம் இப்படி இருக்குதென்றால் அதாவது வெப்பநிலை சிறப்பு வெப்பநிலையின் பின்னர் நொதியத்தின் வடிவத்தின் உயிர்ப்பு மையம் வந்து மாறுபடுது, வடிவம் மாறுபடுது. அப்ப சோ இந்த குறித்த பகுதியில வடிவம் சேஞ்ச் ஆகுது. அப்ப சோ இப்படி இருக்கிறவருக்கு கீழ்ப்படை இப்படி இருப்பாரா இருந்தால் இவருக்கு இந்த கீழ்ப்படை வந்து ஜாயிண்ட் ஆகாது. அப்ப சிறப்பு வெப்பநிலைக்கு பிறகு உயிர்ப்பு மையத்தின் வடிவம் மாற்றம் அடையுது. ஏன் மாற்றம் அடையுது? அங்க இருக்கிற ஐதரசன் பிணைப்பு, ரைட், அயன் பிணைப்பு, அயன் பிணைப்பு, வலிமை குறைந்த என்னடா இரசாயன பிணைப்புகள் எல்லாமே வந்து குலைவடையுது. குலைதல் காரணமாக உயிர்ப்பு மையத்தின் வடிவம் மாற்றம் பெற்றா கீழ்ப்படையும் உயிர்ப்பு மையமும் பூரணமா நிரப்புகின்ற தன்மை வந்து என்ன செய்யப்படும்? இழக்கப்படும். இழக்கப்படும். நொதிய கீழ்ப்படை சிக்கல் வராது. அதுதான்டா அதுக்குரிய ரீசனா இருக்க போகுது. ஓகே. அப்ப சோ சிறப்பு வெப்பநிலையை விட அதிக வெப்பநிலையில் நொதியங்களின் உயிர்ப்பு மையங்களின் வடிவம் மாற்றமடையுது என்று கதைக்கிறது. சரி. அப்ப சோ ரெண்டாவது கூட்டு சரியா இருக்க போகுது. மூன்றாவது கூட்ட பேர் பல போட்டிக்குரிய நிரோதிகள் நொதியங்களின் உயிர்ப்பு மையங்களுடன் மீளா முறையில் இணைந்து அவற்றின் வடிவத்தை வந்து மாற்றுகின்றன. அப்ப போட்டிக்குரிய நிரோதிகள் என்று பார்க்க அதாவது இது உயிர்ப்பு மையமடா, இது உயிர்ப்பு மையம், இது வந்து கீழ்ப்படையா இருக்க போற கீழ்ப்படை, இவர் வந்து என்னவா இருக்க போறாருன்னா நிரோதி. என்ன நிரோதியடா? போட்டிக்குரிய நிரோதி. போட்டிக்குரிய நிரோதி. ரைட். அதே மாதிரி இன்னொரு ஆளை பாப்போமாடா. ஓகே. இதுல வந்து ஒரு நிரோதியை நான் கீறேன், இதுல ஒரு நிரோதியை கீறேன். இவர் வந்து போட்டியற்ற நிரோதி. ஓகே. அப்ப கீழ்ப்படை இங்க இருக்க போற இது கீழ்ப்படை. இவருக்கு என்ன பெயர் வைக்கிறேன்டா? போட்டியற்ற நிரோதி. இவர் வந்து போட்டி அற்ற நிரோதி. ஓகே. இப்ப இந்த போட்டிக்குரிய நிரோதி வந்தடா கீழ்ப்படைந்த என்ன சொல்லுவோம்? வடிவம் தன்மையை கொண்டிருக்கும். வடிவம் அண்ட் தன்மையை கொண்டிருக்கும். போட்டிக்குரிய நிரோதியின் வடிவம் மற்றும் தன்மையை வந்து கீழ்ப்படைந்த வடிவம் மற்றும் தன்மையை கொண்டிருக்க போற போட்டிக்குரிய நிரோதி. ஓகே. இவர் உயிர்ப்பு மையத்தில தான் இணைஞ்சு கொள்ளுவார். ஆனா போட்டியற்ற நிரோதி உயிர்ப்பு மையம் அல்லாத பிரதேசத்துல இணைஞ்சு கொள்ளுவர். என்னடா உயிர்ப்பு மையம் அல்லாத பிரதேசத்துல இணைஞ்சு கொள்ளுவர். இவர் போய் இணைஞ்சு கொண்டாருண்டா இங்க உயிர்ப்பு மையத்தின் வடிவம் வந்து மாற்றம் பெறும். என்னடா வடிவம் மாற்றம் பெறும். அப்ப இங்க வடிவம் சேஞ்ச் ஆகும். ரைட். இங்க வடிவம் சேஞ்ச் இல்லையா? இங்க வடிவம் வந்து வடிவம் மாற்றி அமைக்கப்படுவதில்லை. எங்க? போட்டிக்குரிய நிரோதியில. அப்ப இவருக்கோட இவர் போட்டியிட்டு இணைகிறதாலேடா கீழ்ப்படைக்கு கிடைக்கக்கூடிய உயிர்ப்பு மையங்களின் எண்ணிக்கையை வந்து குறைக்க போறார் போட்டிக்குரிய நிரோதி. சொல்ற கதை விளங்குதானே? அப்ப பேர்
பல போட்டிக்குரிய நிரோதிகள் வந்து நொதியங்களின் உயிர்ப்பு மையங்களுடன் நொதியங்களின் உயிர்ப்பு மையங்களுடன் மீளா முறையில் இணைந்து அவற்றின் வடிவத்தை மாற்றுகின்றன. உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கடா, போட்டிக்குரிய நிரோதிகள் பெரும்பாலும் பெரும்பாலும் என்னவாமடா மீளும் நிரோதிகள் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த புக்கில். ரைட், மீளும் நிரோதிகள். அப்ப இவர் இங்க மீளா என்று கதைக்கிறதே பிழை, மீளா என்று கதைக்கிறது பிழை. அடுத்தது வடிவத்தை மாற்றுகின்றன என்று கதைக்கிறார். வடிவத்தை மாற்றாதடா ஒரு போதுமே போட்டிக்குரிய நிரோதிகள் வடிவத்தை மாற்றுவதில்லை. அப்ப அதுவும் கூற்று வந்து பிழை. ஆனா உயிர்ப்பு மையங்கள்ல இணையினம் என்றது கதை. அப்ப இங்க என்ன கதை என்றா, பல போட்டிக்குரிய நிரோதிகள் நொதியங்களின் உயிர்ப்பு மையங்களுடன் மீளா முறை என்றதும் பிழை, அவற்றின் வடிவத்தை மாற்றும் என்றதும் பிழை, அவற்றின் வடிவத்தை மாற்றும் என்றதும் பிழை. ரைட். அடுத்தது, ஆனா போட்டியற்ற நிரோதி எங்க வடிவத்தை மாற்றி அமைக்கும் என்றால் கதை சரி. ஓகே, ரைட். அடுத்த டாக்சின்கள் பங்கீட்டு பிணைப்பின் மூலம் நொதியங்களுடன் மீளக்கூடியதாக இணைக்கப்பட்டுள்ளன. உனக்கு தெரியும் இன்னொரு வகை இருக்கடா, மீளும் நிரோதி, மீளும் நிரோதி என்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து மீளா நிரோதி என்ற ஒரு விஷயம் இருக்கு. மீளா நிரோதி என்ற ஒரு விஷயம், மீளும் நிரோதி. அடுத்தது வந்து மீளா நிரோதி என்ற. அப்ப மீளும் நிரோதி என்றதடா என்னத்தால இணையும் என்றா வலிமை குறைந்து, வலிமை குறைந்து இரசாயன பிணைப்புகளால இணையும், இரசாயன பிணைப்புகளால இணையும். ரைட். மீளா நிரோதி என்னத்தால இணையும் என்று கேட்டீங்கன்னாடா பங்கீட்டு பிணைப்புகளால இணையும், பங்கீட்டு பிணைப்புகளால இணையும். ரைட். என்னத்தால இணையும்? பங்கீட்டு பிணைப்புகளால இணையும். ரைட். இங்க வந்து இவர் பங்கீட்டு பிணைப்பால இணைஞ்சா நிரந்தரமா இருப்பார் நொதியது, நிரந்தரமாக. ரைட். வலிமை குறைந்த இரசாயன பிணைப்புகளால இணைஞ்சா இவர் வந்து தற்காலிகமாக இருப்பார், தற்காலிகமாக இருக்க, நிரந்தரமாக தற்காலிகமாக இருக்க போறார். அப்படி என்றால் இந்த மீளும் நிரோதியின் இந்த பிணைப்ப சில நேரங்கள்ல என்னென்று கதைப்பான்டாடா பங்கீட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகளால் பிணையும் என்று கதைப்பான் சில நேரம். என்னடா பங்கீட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்புகள், ஏன் இந்த வேர்டை யூஸ் பண்ற இல்ல அவன்? எது வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் என்ற வேர்டை விடுத்து என்ன வேர்டை யூஸ் பண்ணுவான்? பங்கீட்டு பிணைப்பு என்ன அல்லாத பிணைப்பு வந்து யூஸ் பண்ணுவான். அப்ப அது உனக்கு விளங்க வேணும். அப்ப டொக்சின்கள், அப்ப மீளும் நிரோதிக்கு என்ன எக்ஸாம்பிள் என்றாடா நுண்ணங்கிகளுக்கு எதிராக, நுண்ணங்கிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் மருந்துகள், பயன்படுத்தும் மருந்துகள், மருந்துகள். ரைட். அதே மாதிரி பங்கீட்டு பிணைப்புக்கு நிரந்தரமாக இணைகிறவருக்கு 2 பேர் எக்ஸாம்பிள் இருக்கணும், நஞ்சுகள். அடுத்தது வந்து டாக்சின்கள், நஞ்சுகளும் அடுத்தது டாக்சின்களும் இருக்கணும். அப்ப இவை வந்து மீளாத ஆட்கள். அப்ப டாக்சின்கள் பங்கீட்டு பிணைப்பின் மூலம், ஓகே, டாக்சின்கள் பங்கீட்டு பிணைப்பின் மூலம் நொதியங்களோட மீளக்கூடியது என்றதுதான் பிழை. மீள முடியாதவாறுகளோட இணைய போயினும் என்ன இணைய போயினும் மீள முடியாதவாறு. அப்ப அந்த கதை பிழை. அடுத்தது, துணை நொதியங்கள் என்பவை நொதியங்களுடன் நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ இணைந்துள்ள புரத கூறுகள் ஆகும். ரைட். அப்ப இது என்னத்திற்கு கீழே வார நோட்ஸ்டாடா துணை காரணிகளுக்கு கீழே வார நோட்ஸ். என்னடா துணை காரணிகளுக்கு கீழே வார நோட்ஸ். இப்ப பாப்போம். துணை காரணி என்றவர ஒரு நொதியம் இப்படி இருக்காரடா, ஒரு நொதியம் வந்து இப்படி இருக்க. ரைட். இவற்ற ஷேப் வந்து இப்படி இருக்குது. ஓகே, கீழ்ப்படை என்ற ஷேப் எப்படி இருக்குமானா அதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்க போகுது. கீழ்ப்படை இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கிற. ரைட். இது கீழ்ப்படை, கீழ்ப்படை. இது வந்து நொதியம், நொதியம். ரைட். அப்ப இந்த நொதியமும் இந்த கீழ்ப்படையும் 100% போய் பொருந்துமா, பூரணமான்னு கேட்டா இங்க பொருந்தாது. இவருக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுவார்.
அவர்தான் யாருன்னு கேட்டி என்றால் எங்கென்ற துணைக்காரணி. ஏனென்றா இந்த துணைக்காரணியடா இங்க இந்த பகுதி இருக்குல்ல, இங்க யோசிப்ப இந்த பகுதியில போய் இணைஞ்சாதான் மெட்ட கீழ்ப்படையும் வந்து ஜோயிண்ட் ஆயிக்க பூரணமா நிரப்புகின்றவாறு வரும். அப்ப இவர் இதோட போய் இணைஞ்சு இதை ஃபுல் ஃபில் பண்ண இங்க யோசிப்பார். இவர் வந்து இதுக்குள்ள இணைகிற ரெண்டு வைப்போம், எதுக்குள்ள இந்த பகுதி இப்படி இணைஞ்சு இவர் நிரப்பினாருண்டா இந்த கீழ்ப்படை வந்து இதுக்குள்ள இணைஞ்சு நிரப்பக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையா? நிரப்பக்கூடிய மாதிரி இருக்க போகுது. அப்ப வந்து இவரைத்தான் நாங்கள் என்னன்னு கதைப்போம்டாடா துணைக்காரணிகள் என்று கதைப்போம். என்னது? துணைக்காரணி. அப்ப எல்லா நொதியங்கள்லயும் இப்படி தேவை இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏனென்றா சில நொதிய ஊக்கத்தாக்கங்களுக்கு என்னடா சில நொதிய ஊக்கத்தாக்கங்களுக்கு மட்டும்தான் இந்த துணைக்காரணி தேவைப்படும். ஏனென்றா நொதியத்தின் எல்லா நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தின் சேர்ப்பும் இப்படி இருக்காது. சில நொதியங்களுக்கு இந்த துணைக்காரணிகள் தேவைப்படும். சில நொதிய ஊக்கத்தாக்கங்களுக்கு அவசியமான புரதமற்ற மூலக்கூறுகள் இவை எல்லாருமே புரதமற்ற மூலக்கூறு. புரதம் அற்ற மூலக்கூறுகள் வந்து என்னன்னு சொல்லுவோம்? துணைக்காரணிகள் எனப்படும். சில என்ற ஒரு வேர்ட் முக்கியம். சில நொதிய ஊக்கத்தாக்கங்களுக்கு அவசியமான புரதமற்ற மூலக்கூறுகள் துணைக்காரணிகள் எனப்படும். ரைட். இந்த துணைக்காரணிகள்லடா ரெண்டு வகை இருக்குது. அசேதன துணைக்காரணிகள். ரைட். இன்னொரு வகை இருக்கு சேதன துணைக்காரணிகள். ரைட். அசேதன துணைக்காரணிகள் யாரா இருக்கணும்? அதாவது செப்பு 2+ சட்டன் 2+ Fe2+ என்று ரெண்டு பேருக்கு. செப்பு 2+ சட்டன் 2+ Fe என்னடா Fe2+ என்று இருக்க போயினும். ரைட். அதுக்கு பிறகு சேதன துணைக்காரணிகள் என்றா NAD, அடுத்தது வந்து FAD, அடுத்தது வந்து விட்டமின் பெருதிகள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின். ரைட். NAD, FAD, விட்டமின் பெருதிகள், பயோட்டின் என்று ஒரு 4 பேர் இருக்கணும். எதுடா? சேதன துணைக்காரணி. இந்த சேதன துணைக்காரணிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு வேர்ட் சொல்லி இருப்பான்டா. சேதன துணைக்காரணிகளுக்கு இன்னொரு வேர்டு ஒன்று சொல்லி இருப்பான். அந்த வேர்டு என்னண்டாடா? துணை நொதியங்கள். கதை விளங்குதா? அதாவது துணை நொதியங்களின் இன்னொரு வேர்ட் தான் சேதன துணைக்காரணிகள். அப்ப சில நொதிய ஊக்கத்தாக்கங்களுக்கு அவசியமான சேதன துணைக்காரணிகளை நாங்கள் என்னன்னு கதைப்போம்டா துணை நொதியங்கள். அசேதன துணைக்காரணிகளுக்கு பேர் துணை நொதியம் இல்லை, சேதன துணைக்காரணிகள். அப்ப துணைக்காரணிகள் யாவும் துணை நொதியங்கள் ஆகும் கதைக்கிறார். ஏன் சேதன துணைக்காரணிகள் தான் துணை நொதியங்கள் என்ற மாதிரி வரும். ரைட். இப்ப ரெண்டு வகை இருக்குது என்னது தெரியுது. அடுத்தது இவை நொதியங்களோட என்ன சொல்லு பார்ப்போம்? தற்காலிகமாகவும் இணையலாம். ரைட். தற்காலிகமாக இணையலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இணையலாம். அப்ப அதன் கதை என்ன? இவை வந்து தளர்வாக இணைக்கப்பட்டு தற்காலிகமாக, அல்லது நெருக்கமாக இணைக்கப்பட்டு நிரந்தரமாக காணப்படலாம். அப்ப அந்த கேள்வி வடிவா விளங்குதா? அப்ப துணை நொதியங்கள் என்பவை நொதியங்களுடன் நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ இணைந்துள்ள புரத கூறுகள் என்று முடிச்சிருக்கான்டா. முன்னுக்கு எல்லாம் சரியா தான் இருக்கு. புரத கூறுன்னு முடிச்சிருக்கான். ஆனா உனக்கு அது வடிவா தெரியும் என்னது புரதமற்ற மூலக்கூறுகள் என்றது வடிவா தெரியும். அப்படி என்ன மீனிங்கடா? இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து 2வது. அப்ப ஆன்சர் வந்து 2வதா இருக்க போகுது. அதை விளங்குதா? அப்ப ஒரு சின்ன விஷயமடா. இந்த சின்ன விஷயத்துக்குள்ள நிறைய விளக்கத்தை நாங்கள் ஒரு பேப்பர்ல கதைப்பமா இருந்தா, ஒரு பேப்பர்ல வந்து 5 MCQ கூட்டு வருது. அந்த 5 MCQ கூட்டிலையும் வந்து நின்று நிதானமா என்னென்ன விஷயம் அதுக்குள்ள இருக்குது என்றது எல்லாத்தையும் அந்த பேப்பர்லயே எழுதி
அல்லது இன்னொரு பேப்பர் அதோட அட்டாச் பண்ணி நீ எழுதி படிப்பியா இருந்தா நீ படிக்கிற அந்த விளக்கத்துல தான்டா அடுத்த முறை கேள்வி. அதே மாதிரி கேள்வி வரும். அப்ப பாஸ் பேப்பரை செஞ்சாடா, பாஸ் பேப்பரை செய்யறது அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த பண்ண படிங்க, பாஸ் பேப்பரை படிங்க, பாஸ் பேப்பரை படிங்க. இப்ப பாஸ் பேப்பரை படிங்கண்டா அதுல வர விடைய ஜஸ்ட் கீறி போட்டு போறது பேர் பாஸ் பேப்பர். இந்த டீச்சிங் ஒரு படிக்கிற விஷயம் இல்லையா. ஒரு பாஸ் பேப்பர்ல இருக்கிற ஒவ்வொரு கூற்றுக்கும் விளக்கம் பார்த்து என்ன விஷயம் என்று நீயா எழுதி படிப்பீண்டா அந்த விளக்கம் ஒரு போதும் வீணா போகாது. ஏன் வீணா போகாது? நீ கஷ்டப்பட்டலோட அதுல இருந்து விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி படிக்கிறாய். அத இன்னொரு எக்ஸாம்ல நான் அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அப்ப ஒரு பேப்பர்ல பெற விளக்கம் அதை நாங்க இன்னொரு பேப்பருக்கு என்ன செய்யணுமாடா பயன்படுத்த தெரிய வேணும். சொல்ற கதை விளங்குதாடா? ரைட். அப்ப அந்த கேள்வியை அடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போகும். நொதியங்களின் அலோஸ்டெரிக் ஒழுங்காக்கலில் என்ற ஒரு விஷயத்தை போகும்.